உலகெல்லாம் உய்ய வேண்டி ஒரு கொடு மண்ணில் வந்தாய். நலமிகு ஓமையாலே ஞான சீலங்கள் சொற்றாய். கலகமும் கரவும் கொண்ட கண்ணிலாய் பேயை சாய்த்தாய். அலகிலா ஒளியே இயேசு ஐயனே போற்றி போற்றி. தரையினில் உதித்த கோலம், தையல் கை வளர்ந்த கோலம், வரையினில் இவர்ந்த கோலம், வனத்தினில் நடந்த கோலம், திரைகடல் கடந்த கோலம், சிலுவையில் பொலிந்த கோலம், உரைமனம் தவத்தால் பெற்றேன் உத்தம போற்றி போற்றி. அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனை போற்றி போற்றி. மன்பதை பாவம் தீர்க்க மரித்தவா போற்றி போற்றி. இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி போற்றி. என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்றி போற்றி. திருவிக்கா பாடல். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக மரித்தார், யார் கையில் வளர்ந்தார் என்றெல்லாம் அது மிக அழகாக சொல்லுகிற ஒரு பாடல். திருவிக்கா ஒரு கிறிஸ்தவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். திருவிக்கா கிறிஸ்தவரே அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் அதை படித்ததின் மூலமாக, அவருடைய நூலை படித்ததன் மூலமாக, இன்னும் பல எனது குருமார்கள், மூத்த ஊழியர்கள், அது மட்டுமல்ல ஆய்வாளர்கள், தமிழ் இலக்கிய கிறிஸ்தவ ஆய்வாளர்கள், அவங்கெல்லாம் சொன்னதின் அடிப்படையில் அவர் ஒரு கிறித்தவர் என்பதை என்னால் சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான மரபு செய்தி என்ன என்றால், திருவிக்கா அவருடைய அந்த இறுதி சடங்கு நடைபெறுவதற்கு அந்த வேளையிலே அவருடைய குடும்பத்தினர் அவரை இன்றும் ராயப்பேட்டை மணிகுண்டு அருகே இருக்கின்ற அந்த வெஸ்லி ஆலயத்திலே அவருடைய பூத உடலை அங்கே வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். ஏனென்றால் அது அவருடைய விண்ணப்பமாகவும் அதாவது அவருடைய விருப்பமாகவும் அவர் கேட்டுக்கொண்டதின்படி அவருடைய வாரிசுகள் அவ்விதமாக கேட்டார்கள். அன்றும் மதம் தடையாக இருந்தது. என்ன என்றால், அப்பொழுது அந்த வெஸ்லி ஆலயத்திலே இருந்தவர் ஒரு ஆங்கிலேய போதகர், ஆயர். அவர் திருவிக்கா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் ஞான ஸ்நானம் பெறவில்லை. ஆகையால் அவருடைய பூத உடலை ஆலயத்திற்கு உள்ளே வைக்க முடியாது, வெளியே வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதின் பேரிலே அந்த 2 கதவுகள், கேட்ஸ், அந்த 2 வாசல் கதவு இருந்ததால் அந்த வாசல் கதவு வழியாக ஆலயத்தின் வெளியே அவருடைய உடலை தாங்கி வந்த அந்த வாகனத்தை நிறுத்தி ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தி ஜெபம் செய்து எடுத்து சென்றதாக வரலாற்று உண்மையாய் அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் அவருடைய கொள்ளு பேத்திகள் எல்லாம் இன்றும் கிறிஸ்தவர்களாக ஆவிக்குரிய சபைக்கு செல்வதாகவும் ஒரு செய்தி உண்டு. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி அது மாதிரி சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இன்றைக்கும் கிறித்தவ வரலாறு சரித்திர பூர்வமான சான்றுகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்வதும் அதை அழிப்பதற்குமான நிறைய வேலைகள், சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதில் இதுவும் ஒன்று. கிறிஸ்துவின் அருள்வேட்டல் என்கின்ற அந்த நூலை அவர் எழுதியுள்ளார். அதன் அடிப்படையில் என்று சொன்னால் அவர் முருகன் அருள்வேட்டல் என்ற நூலையும் எழுதியுள்ளார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் எதை கடைசியாக எழுதினார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும். ராமலிங்க அடிகளார் கூட ஆரம்பத்திலே அவருடைய நம்பிக்கை வேறு விதமாக இருந்தது. நடராஜரை வணங்கினார் என்று அறிவோம், சிவனை வணங்கினார், முருகனை வணங்கினார் என்றெல்லாம் பலவிதமாக சொல்லப்படும். ஆனால் கடைசியிலே அருட்பெரும் ஜோதி என்று சொல்லி அவர் எவ்விதமாக கடைசியிலே ஜோதியின் அடிப்படையிலே வெள்ளாடை உடுத்தி வாழ்ந்து மரித்தார் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அதே விதமாக
அநேகர் கடைசியிலே மனம் திரும்பிய பின் அல்லது அவரை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் எழுதியவைகள் அநேகம் உண்டு. அதை தான் நாம் இன்று நமது ஆய்வுகளிலே எடுத்துக்கொள்கிறோம். அதே போல இவர் இந்த கிறிஸ்துவின் அருள்வேட்டல் என்ற நூலை எப்பொழுது எழுதினார் என்றால், அவருடைய வாழ்க்கை குறிப்பு என்று சுயசரிதை நூல் அது இருக்கு. அந்த சுயசரிதையில் அவர் குறிப்பிட்டுள்ள அந்த ஒரு செய்தியை வைத்து அதன் அடிப்படையிலே அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்லுறவு கொண்டிருந்தார் என்பதற்கு அது சான்றாக இருக்கிறது. அதற்கு அந்த அவருடைய சுயசரிதையில் இந்த கிறிஸ்துவின் அருள்வேட்டல் நூலை குறித்த செய்தி இல்லை. ஆகையால் அது பின்னாளிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த நூலின் அடிப்படையில் பார்த்தால் அவர் எழுதிய ஒவ்வொரு செய்யுளும் ஆத்மார்த்தமாக மனதின் ஆழத்திலிருந்து சத்திய வேதத்தை அதிகமாய் அறிந்து தியானித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது சான்றாக உள்ளது. ஆகையால் அவர் எழுதிய அந்த நூல், அதனுடைய கருத்து, அதன் அடிப்படையிலே அவர் ஒரு விசுவாசி என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த செய்தியை அநேகருக்கு சொல்ல அறிவிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பமாக இருப்பதினால் இதை நம்முடைய விசுவாசிகள் அறிந்து கொண்டு நீங்களும் அதை பரப்புரை செய்யலாம் என்பதற்காக இந்த செய்தியை சிலுவை தியானத்திலே அவருடைய பாடலின் அடிப்படையிலே சொல்லி உங்களை எல்லாம் வேண்டி நிற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.